போய்விடும். அதனால அடுத்த பாட்டு எழுதுறேன். நான் எனக்கு முதல் எழுதி பிடிச்சிருந்தா நான் சீக்கிரம் எழுத முடியாது. அப்படி பார்த்தா நான் எழுதிய 2500 பாடல்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்காமல் போவதற்கு காரணம் இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாமே என்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கு. அதனால நான் ரொம்ப இந்த வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி இப்போ இடதுயிரை பாட்டை பாடினாங்க. இது பாடுகிற பொழுது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் வேறு எங்கும் சொல்லாத ஒரு சம்பவம் எனக்கு நினைவுபடுது. அந்த பாட்டை நான் எழுதுவதற்கு ஒரு 15 வருடத்துக்கு முன்பு பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இப்போ வந்து பொன்னியின் செல்வன் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு பொன்னியின் செல்வன் வந்துச்சு. அந்த பொன்னியின் செல்வன் படத்திற்கு பாடல் எழுதுவதற்காக அந்த இயக்குனர் என்னை கூட்டு போனார். அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் வந்து வித்யாசாகர். அவர் என்னுடைய தாயண்ணன் மாதிரி. அவர் எப்போதுமே என்னை தாங்கி பிடித்தவர்கள் முதன்மையானவர். நல்ல பாடல்கள் எல்லாம் எழுத எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் அந்த மெட்டை கொடுத்து இந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனை டைரக்டர் சொல்லுவார், கேட்டுக்கங்கன்னு சொன்னார். அந்த டைரக்டர் அந்த சுச்சுவேஷன் சொன்னார். என்ன சொன்னார்னா, எங்கேயும் எப்போதும் பாட்டு இருக்குல்ல, அதான் சுச்சுவேஷன். வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி நீங்கள் எழுதி வாங்கிட்டார். நான் எழுதி கொண்டு போனேன். எழுதி கொண்டு போனதுக்கு பிறகு அந்த இயக்குநரிடம் கொடுத்தேன். அவர் வாங்கி காய்கறிகளை படித்தார். எதுவுமே சொல்லலாம், அப்படி உட்காந்துருந்தார். அவருக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, திருப்பி எழுதணுமா எழுதக்கூடாதா அப்படின்னு எதுவுமே தெரியல. கொஞ்ச நேரம் இருந்தார். உடனே வித்யாசாகர் இசையமைப்பாளர் அவர் உடனே சொன்னார், என்ன டைரக்டர் அப்படின்னாரு. நான் எதிர்பார்க்குறது வரல சார். நான் எதிர்பார்க்குறதும் வருமா வராதாங்கிற சந்தேகம் எனக்கு. சேர வந்துட்டு மறுபடியும் ஒரு முறை எழுதிட்டு வந்தாங்க. மறுபடியும் ஒரு முறை எழுதிட்டு போனேன். அதே மாதிரி உட்காந்துருந்தார், அதே மாதிரி அண்ணக்கால் போட்டிருந்தாரு, அதே மாதிரி செஞ்சார். என்ன டைரக்டர் அப்படின்னு வித்யாசாகர் கேட்டார். நான் நினச்ச மாதிரி வரல சார் அப்படின்னார் அவர். இது மாதிரி ஒரு 3 முறை 4 முறை எழுதி 5வது முறை என் மீது இருந்த நம்பிக்கை எனக்கே போய்விட்டது. நானாக ஒரு பாட்டு எழுதுவதற்கும் உங்களை நிறுத்தி செய்வதற்காக எழுதுவதற்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த பாட்டை ஒத்துக்காதவோ நினச்சிக்கிட்டே நான் எழுதுனேன்னா அந்த பாட்டு சிறப்பாக வராது இல்லையா? அதனால் எழுத முடியல. திருப்பி கொண்டு கொடுத்தேன். அவர் படிக்கவே இல்லை. நான் நினைத்தது வரவில்லை என்று சொன்னார். அதன் பிறகுதான் தெரிஞ்சது நான் பாட்டு எழுதுவதிலே அவர் விருப்பம் இல்லைங்கிற செய்தி எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் வித்யாசாகர் என்னோட ரொம்ப பக்குவமாக எடுத்து சொன்னார், பாருங்க இந்த பாட்டை வந்து அவர் வேற யாராவது ஒரு பெரிய கவிஞர் எழுதணும்னு நினைக்கிறாரு. அதனால இந்த பாட்டை வந்து வாழைக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம் சார், எனக்கு ஒரு சின்ன அனுமதி மட்டும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். என்ன அப்படின்னா, அவர் எழுதிட்டு வர்ற வரியை இந்த இயக்குனர் எப்படி ஓகே பண்ணுறாரு, எப்படி ரசிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு கூட எனக்கு தூரத்தில் ஒரு அனுமதி கொடுக்க சார் அப்படின்னு. அதே தான் பண்ணி தாராளமாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். வாலிகிட்ட கொடுத்தாரு. வாலி ஐயா அந்த பாடலை எழுதி கொண்டு வந்தார். நான் ரொம்ப ரசிக்கிறேன், வியந்தேன். இந்த வாலி அவர்கள் ஒளிப்பதிவு கூடத்துக்குள்ளே வரும்பொழுது பயங்கர சந்தோஷமாகவும், அந்த தூரத்தில் இருந்து ஒரு கண்ணாடி கதவு இருக்கும், அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து நான் பார்த்தேன். அந்த டைரக்டர் என்னிடம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அத்தனை கால் கொண்டு உட்கார்ந்துருந்தார். வாலி ஐயா என்னை போலவே அந்த பாடல்களை கொண்டு வந்து கொடுத்தார். என் பாடலை படிப்பது போலவே அந்த டைரக்டர் அந்த பாட்டை படிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கார். வாலி ஐயா அப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தாரு. என்ன ஓய், முன்னாடியெல்லாம் உங்கள் படத்தை பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அந்த டைரக்டர் எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு அவர் ரியாக்ட் பண்ணுறாரு பண்ணுறதுலாம் பிரச்சனை கிடையாது. ஐயா எழுதிட்டு வந்த வரி இப்போ ஓகே ஆகுமா ஆகாதா, அவர் என்ன எழுதியிருக்காரு நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். ஏன்னா வெட்டுக்கு பாட்டு எழுதுகிற பொழுது என்னை விட முன்னோடிகள் சிந்திக்கக்கூடியதற்கும் நான் சிந்திப்பதற்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது என்பதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தேன். அவர் கொஞ்ச நேரம் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த போட்டிருந்த சிப்பாவில் இருந்து இடது பக்க பாக்கெட்டில் வந்து இன்னொரு பாட்டை எடுத்து கொடுத்தார் வாலி ஐயா. அதை வாங்கி படிச்சுட்டு அந்த அட்டகால் போட்ட டைரக்டர் அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ வித்யாசாகர் கோவம் வந்துருச்சு. ஐயா கொடுத்து கொடுக்குறாங்க, நீங்கள் பாட்டு அட்டகால் போட்டு 2 தடவை எழுதுறேன், அதாவது 2 பாட்டு, அதாவது 2 பல்லவி எழுதி கொடுக்குறாங்க, நீ பாட்டு அமைதியாக இருக்கிறோன்னு. உடனே வந்து வாலி ஐயா வந்து ரொம்ப பெரும் சீக்கிரம் கொண்டு, ஏய் நீ என்ன யாரா அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் திட்டினார். எனக்கு அவர் பாட்டு எழுதி வந்தாருங்கிறது அந்த டைரக்டர் திட்டுறாருங்க. உடனே எனக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா நம்மளாம் திட்ட வேண்டியது.
அவர் என்ன சொன்னாருன்னா, நீ எவ்வளவு சொல்றியோ அவ்வளவுதான் பாட்டில் வரும். உனக்கு என்ன தேவைன்னு சொல்லாமல் உன் தேவையை புரிந்து கொண்டு எழுதுவதற்கு நான் என்ன கம்ப்யூட்டரா? உனக்கு என்ன வேணும்னு சொன்னாதானே எழுத முடியும். அப்படி என்று சொன்னால், அப்படி திட்டிய பிறகு அந்த வரிகள் தான் இப்போ அந்த படத்தில் அந்த பாட்டு இருக்கிறது. அது என்ன பாட்டுங்கிறது நீங்களே போய் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதோட முடிஞ்சிருச்சு. 15 வருடத்திற்கு கழித்து இந்த எனது வீரை என்கிற பாடலை ஆர் ஜெயராஜ் அவர்கள் ரெக்கார்டு செய்த வேண்டிய என்கிட்ட சொன்னார். இந்த பாட்டுக்கான மெட்டை முதலில் வாலி ஐயாவிடம் கொடுத்தோம். அவர் எழுதியது திருப்தி இல்லை என்று உங்கள் இயக்குனர் ரெங்குசாமி சொன்னதுனால இந்த பாட்டை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு இப்போ என்ன பகிர்னாச்சுன்னா, வாலி ஐயாவை விட சிறப்பாக இருந்தவர் இல்லை. நம்ம டைரக்டர் 15 வருஷமாக வராமே போயிட்டு ஒரு பாட்டை வந்து நான் ஓடி போய், சார் என்ன சார் வாலி ஐயா கொடுத்த பாட்டை வந்து நீங்கள் அது இல்லாமல் என்னை கூட்ட எழுத சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு என்னை விடவும் வாலி ஐயா அவர்கள் ஆக சிறப்பாகவே அந்த வரிகளை எழுதியிருந்தார்கள். எனக்கு இப்போவும் அந்த பாடலுடைய வரிகளெல்லாம் மனப்படமாக தெரியும். இருந்தாலும் இந்த மேடையை சொல்லி நான் ரொம்ப சுமாராக எழுதினேன் என்பதை நானே இந்த பாடல்களை எழுதுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒன்று யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக மிகப்பெரிய ஆளுமைகள் தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு பணியாற்றக்கூடிய இந்த சூழலில் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு வந்து என்னன்னா, ஒரு சினிமா பாட்டை என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அவர் பாட்டு எழுதுவதெல்லாம் பாட்டாக்கி எழுதுனா ஐயா அப்துல் கரீம் அவர்கள் சொன்னார் இல்லையா, அந்த அவர் பாட்டுக்கு எழுதுகிற அந்த சொல்லுக்கு ஒரு சின்ன அர்த்தம் இருக்கு. அது என்னன்னா, கலோக்கியலாக பாடக்கூடிய பாடல். இப்போ பார்க்காதே நீ பார்த்தா பறக்கிறேன் அப்படின்னு ஒரு வரிகளாக இருக்குங்களா. அதே மாதிரி ஐயோ ஆனந்தனே, ஓ மேல ஒரு கண்ணு, இப்படி எழுதக்கூடிய இந்த பாடல் வரிகள் எல்லாமே இந்த மைனாவுக்கு முன் மைனாவுக்கு பின்னாடி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கணக்கு இருக்கு. மைனாவுக்கு முன்னாடி எழுதக்கூடிய எல்லா பாடல் வரிகளையும் ரொம்ப கவித்துவமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நான் எழுதி கொண்டிருக்கேன். ஒரு முறை இசைஞானி அவர்களிடம் பாடல் எழுதி கொடுத்துருக்கிற போது ஒரு மெட்டை கொடுத்துட்டு உள்ளே சென்றார். கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்த பிறகு எழுதியாச்சான்னு கேட்டார். எழுதியாச்சான்னு அவர் கேட்டோடனே எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்னது பாட்டு எழுத யோசிக்கிறியாங்க? எப்போதுமே இசைஞானி பேசுவது கொஞ்சம் நுட்பமான வார்த்தைகளாக இருக்கும். அதனால உடனே நமக்கு புரியாது. இல்லை யோசிக்காமல் எப்படி எழுதுறது அப்படின்னு சொன்னேன். யோசித்தால் அறிவு வேலை செய்யும், யோசிக்காமல் எழுதினால் மனசு வேலை செய்யும். பாட்டு என்பது மனசினால் எழுதணும், அறிவுனால் எழுதக்கூடாது. அந்த வார்த்தை வந்து எனக்கு ஒரு பெரும் சிறப்பாக இருந்தது. அதற்கு பிறகுதான் மைனா என்கிற திரைப்படம் இருந்தது. மைனாவிலிருந்து நான் எழுதக்கூடிய அத்தனை பாடல்களும் மிக பெரும் வெற்றி எழுதுவதற்கு பின்னால் இசைஞானி இருக்கிறார் என்பதை நான் பெருமிதத்தோடு சொல்லுவேன். இந்த சொற்களை கட்டமைக்கும் பொழுது நிறைய இப்போ நான் ஒரு சட்டப்பாட்டு சொன்னாங்க பதில் வந்து ஒரு 1800 பேர் 2000 பேர் உணர்வு இடையில எல்லாரும் கலந்து கொள்வதற்கெல்லாம் புடவை வாங்கி கொடுத்தோம் என்று பஷீர் அவர்கள் சொன்னார். இந்த உணவு உடை ரெண்டு இல்லையா, இந்த ரெண்டுங்கிறது ரொம்ப அடிப்படையான வாழ்க்கைக்குரியது. ஆனால் இதை வந்து ஒரு 2000 வருடத்துக்கு முன்பே நக்கீரனாக ஒரு பாட்டு எழுதுகிறார். இந்த வரிகளை வந்து நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். ஒரு ராஜா ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாடு, அவருக்கு என்ன தேவை இருக்கிறது? எங்கிருந்தோ கடவுளிடத்தில் பிழைக்க வந்திருக்கக்கூடிய நமக்கு என்ன தேவை இருக்கிறது? இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்தால் இது அத்தனையும் ஒரு பாட்டுக்குள் இருக்கு. அது என்னன்னா, தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி. நீ இந்த வரிகளை வந்து எவ்வளோ கூர்ந்து கவனிக்கிறீங்களோ அவ்வளவு சுவையாக அந்த பாட்டு இருக்கும். தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிகழ்ச்சிய ஒருமையோருக்கும் நடுநாள் யாமக்கும் பகலும் புதுசான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பது நாடி முதுப்பொரு இரண்டே பிறவும் எல்லாம் ஓரோக்குமே செல்வத்தும் பயனே ஈகை. நல்லா பார்த்தீங்கன்னா, செல்வத்தும் பயனே ஈகை குறிப்போம் இளைஞே கற்பனை படை. இது ஒரு பாட்டு. இந்த 9 நாடி ஒடுக்கொலைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. செல்வத்தின் பயனே ஈகை அப்படின்னு சொல்றாங்க. நக்கீரன் எழுதின பாட்டு. ஒரு செல்வம் இருக்குன்னா அது ஈகை செய்வதற்காக மட்டுமே தான் இருக்குது. அதை நீங்கள் பாதுகாத்து வைக்கிறது இல்லை. ஆனால் பாட்டை எங்கே தொடங்குறாரு அப்படின்னா, வெண்குடல் தென்கடல் வளாக புதுமையில் இந்த கடல் முழுக்க சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ராஜாவாக இருந்தாலும்
காட்டில் ஏதேனும் இறை கிடைக்காதா என்று காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேடுவனும் சாப்பிட்றது கொஞ்சோண்டு கொடுத்தது நேரம் கூட. அதன் பிறகு கிடைக்கக்கூடிய அந்த செல்வம் மொத்தமும் மற்றவர்களுக்கு கொடுக்கணும், நம்ம மட்டுமே வச்சுக்கலாம்னு நினச்சோம்னா இருக்கிற எல்லாம் போயிருந்தான். இதில் செல்வத்தின் பயனை ஈகை என்பதற்கும், ஈகைனா ஒரு தர்மம் வச்சுக்கலாம், ஒப்புரவு ஒரு சொல்ல திருக்குறள்ல இருக்கு. ஈகைக்கும் ஒப்புரவுக்கு என்ன வித்தியாசம்? ஒப்புரவறிதல் அப்படிங்கிற அதிகாரம் கொடுத்ததுக்கு பிறகுதான் ஈகை அப்படிங்கிற அதிகாரம் வள்ளுவர் எழுதுறாரு. அப்போ ஈகைக்கு மேல ஒப்புரவு ஒன்று இருக்கு. அது என்னன்னா 2 வார்த்தை. இதில் வந்ததுக்காக விழாவும் வந்ததுக்காக நீங்கள் ஒரு வார்த்தையாக கற்றுக்கொண்டு போக வேண்டியது. என்னிடம் இருப்பதை உனக்கு கொஞ்சம் கொடுக்கிறேன் என்பது ஈகை. என்னிடம் இருப்பதும் உண்மைதான், நாம் இருவரும் பகிர்ந்து சமமாக எடுத்துக்கொள்வோம் என்பது ஒப்புரவு. அப்படின்னா ஒரு ராஜா செய்வது ஈகை. சராசரி மனிதன் தன் உடன் இருக்கிறவனோடு பகிர்ந்து கொள்வது இருக்கு இல்லையா, அது ஒப்புரவு. எனவே இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்களிலிருந்து, தலைவரிலிருந்து, பொதுச் செயலாளரிலிருந்து ஆகச்சிறந்த ஒப்புரவாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் இருக்கு. திருப்பி சொன்னாரு, எங்களிடம் பெரிய வசதி இல்லை. நான் எனக்கு தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கூட்டத்தில் பேசும்போதே தம்பி வரலாம் பஸ்ஸில் பேசுகிறேன். எங்களிடம் பணம் இருக்கிறதா, நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம், என்ன செய்வது, திறமையை திருட்டிருங்க, அவ்வளோதானே. எனவே பக்ரீதினாலும் அந்த ஈகையை பற்றி யோசிக்கும் போது அவர் ஈகையாளர் என்றால் தான் ஸ்பான்சர் சொல்லணும். அவர் ஒப்புரவாளர் தான் இருக்கிறார். அதனால ஆகச்சிறந்த ஒப்புரவாளராக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது என்னன்னா, ஈகை செய்கிறவர் அப்படின்னா அவர் தனியுடைமையாது, ஒப்புரவாளர்னா பொது உடைமையாளர். இதுதான் ரொம்ப நுட்பமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. இது எல்லாமும் தாண்டி ஒரு சின்ன ஊமை அது எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதுன்னு நீங்க பாருங்களா. இப்போ ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், ஆனால் தெரிந்த பாட்டை இதுவரைக்கும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விளக்கத்திலிருந்து சிறப்பு மாற்றி அதை யோசித்து பார்த்தால் அது எவ்வளவு சுவையாக இருக்கிறதுன்னு பாருங்க. யாரும் யாரும் யாராகியோ என்றையும் முந்தைய எவ்வளை கேளு, யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புலம் பெயர் நீர் போல் அன்புடைய நீக்கம் தான் கலந்துனேன். இது உலகம் பூரா நீங்கள் கேட்கக்கூடிய பாட்டு. யார் லவ் பண்ணாலும் தம்பி பஷீர் வந்து என்னுடைய கவிதைகளை கொடுத்து 1,00,000 பேர் காதலிச்சாங்கன்னாக்க ஒரு 10,00,000 பேர் காதலிச்ச கவிதையாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு பேர் காதலிச்ச கவிதை. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, செம்புல பெயர் போல் அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வரியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது கரிசல் பூமியாவோ அல்லது மணல் பூமியாவோ அல்லது வண்டல் பூமியாவோ இருந்தால் அது செம்புல பெயர் தான் இருப்பான். அப்படின்னா சங்கப்புலவன் தப்பா எடுக்காங்க, அதுதான் என்ன அப்படி கிடையாது. செம்புலம் என்பதற்கு நாம் ஒரு அர்த்தம் கற்றுன்னு வச்சுருக்கோம். என்னன்னா, செம்மையான பூமியில மழை பொழியுது, அதனால மண் வந்து சிவப்பாக இருந்ததுனால மழை பொழித்தோடனே அது செம்மையோடு சேர்ந்துவிட்டதுன்னு சொல்லி ஒரு அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் செம்மை என்பதற்கு, செம்புலம் என்பதற்கு அதுவே அந்த அர்த்தம். அந்த அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிலப்பதிகாரத்தை படிக்க வேண்டும். சிலப்பதிகாரத்தில் 2 நுட்பமான இடம் இருக்கு. அதுல வன்புலமும் ஒன்று இருக்கு, தென்புலமும் ஒன்று இருக்கு, மென்புலமும் ஒன்று இருக்கு. வன்புலம், மென்புலம். இந்த வன்புலம் மென்புலம்ங்கிறதுக்கு இடையில செம்புலம் இருக்கு. இந்த வன்புலம்னா என்னன்னா, ஒரு சதுர அடி ஒரு குழி ஒன்று வச்சுங்க, அந்த மண் வெளியில் எடுத்துறோம். எடுத்த பிறகு திருப்பி அந்த மண்ணை நீங்கள் போட்டீங்கன்னா மண் கொஞ்சம் கூட இருக்கும். ஒரு குழி தோண்டினால் அந்த குழி மூடுவதற்கு மிகுகிற மண் இருக்கு இல்லையா, அது வன்புலம். அதுதான் வன்புலம் அப்படிங்கிறது. என்ன சொல்லுவோம்னா, நன்சை புன்சை சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அது புன்சை. மென்புலம்ங்கிறது என்னன்னா, அதே குழி ஒரு அடி நீங்கள் நோண்டிட்டீங்கன்னா அந்த மண் குறைஞ்சிடும். ஏன்னா அந்த மண் வந்து உருவாகிடும். அது நன்சை நிலம்னு சொல்றது. செம்புலம்னா நீங்கள் எடுக்கிற மண் எவ்வளவோ அதே மண் திருப்பி போடும்போது சரியா பொருந்துச்சுன்னா அதுதான் செம்புலம். எனவே ஒரு கணவனும் மனைவியோ அல்லது காதலோ காதலியோ உங்ககிட்ட இருந்து வாங்கினாலும் என்கிட்ட இருந்து எடுத்தாலும் சமமாக எடுத்துட்டு சமமாக கொடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அந்த காலத்தில் எடுத்தாங்க தவிர மண்ணோட சேர்த்தா மண் நேரத்துக்கு மாறி கிடையாது. ஏன்னா அவ்வளவு மண்ணான பெண்ணும் நம்முடைய சங்கலிக்க போனோம்னா இந்த வாய்ப்பே கிடையாது. நுட்பமாக ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கிற பொழுது அதனிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை தான் நம்ம சினிமா பாட்டில் வந்து பார்த்துட்டே இருக்கும். சின்ன சின்ன வரிகளை சொல்கிற பொழுது நிறைய தொட்டு நம்ம நிறைய விஷயங்கள் போகிறோம். ஆனால் இப்படி தொடுகிற பொழுது எதை விஷயத்தை எங்கிருந்து நம்ம எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வரியை யோசிப்பதற்கு ஒரு சிறுகதையோ ஒரு நாவலோ ஒரு காப்பியமோ இல்லை இன்னொருவருடைய கவிதையோ இப்படி ஏதாவது ஒன்று நான் பயன்படுத்திட்டே இருக்கேன். இப்போ சமீபத்தில் வந்து முகமது அப்பாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் எழுந்தவர்
தொகுப்பு கேவி சேலையில் அவர்கள் மொழிபெயர்க்கக்கூடிய நூல் அது. இந்த புத்தக கண்காட்சி தான் வெளிவந்தது. இந்த புத்தகத்தோட தலைப்பு வந்து பசி காதல் பித்து. நல்லா யோசிச்சு, பசி காதல் பித்து இதுதான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான 3 பிரச்சனை. இந்த புத்தகத்தை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கக்கூடிய ஒருத்தர். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய வாழ்வில் நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒரு கட்டுரைகளாக எழுதியிருக்கிறார், அனுபவங்களாக எழுதியிருக்கிறார். தவறுகளுக்கு நாம் கொடுத்துக் கொள்ளக்கூடிய பெயர் தான் அனுபவம். ஆஸ்கர் வைல்ட் சொன்ன இல்லையா, அது அந்த புத்தகத்துக்கு அப்படியே பொறுத்தது. தான் என்னென்ன தவறுகளெல்லாம் செய்தோம் என்பதை பற்றி தான் அந்த புத்தகம் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவர் செய்திருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் நாம் படிக்கிற பொழுது ரொம்பவும் வியப்பாக இருக்கிறது. இப்படி கூட ஒரு மனிதன் இருப்பானுங்கிற மாதிரியான ஆச்சரியம் இருக்கிறது. அது ஒரே ஒரு கதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். கொரோனா காலம் முடிஞ்சு அந்த நோன்பு காலம் முடிந்ததுக்கு பிறகு வேலை அவர் கிடைக்கல. பெயிண்ட் அடிக்கிறவங்க அப்பெல்லாம் யாரும் அடிக்க போக போகிறாங்க. கையில் ஒரு 20 ரூபா தான் இருக்குது. நோன்பு திறக்கணும். நோன்பு திறக்கிறதுக்காக வெறும் 20 ரூபா வைத்து கொண்டு கடைக்கு போகிறாரு. மகள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க ஏதேனும் இந்த நோன்பு திறப்பதற்கு ஏதுவான சில பதார்த்தங்களை பட்சணங்களை வாங்கணுமேங்கிறதுக்காக கடைக்கு போகிறாரு. 20 ரூபாயில் யார் கடன் கொடுப்பாருன்னா அவராக ஒரு கணக்கு போட்டு ஒரு 2 ரூபாய்க்கு இது வாங்கலாம், 3 ரூபாய்க்கு இது வாங்கலாம், ஒரு கணக்கு போட்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் அவருடைய கனவு வந்து ஒரு 220 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் கையில் இருக்கிறது வெறும் 20 ரூபா. இன்னும் ஒரு 200 ரூபா தேவை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போயிட்டே இருக்கிறாரு. எப்போதுமே பணம் பொருளாக இருக்கிற போது ஒரு பொருளை நாம் விலை கேட்போம், வாங்காம வந்துடும் இல்லையா? இது நம்ம வாழ்க்கை நடக்கும். அவர் வாழ்க்கையும் நடக்கும். ஒவ்வொன்றாக இது வாங்கலாம், அதை வாங்கலாம் போகிறாரு. எதுவுமே வாங்கல. கொஞ்சம் தூரம் கழித்து இப்படி போகிறாரு. போது ஒரு சின்ன குழந்தை கையில் ஒரு கைப்பை வைத்து கொண்டு வேகமாக கடைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையும் நோன்பு திறப்பதற்காக ஒரு கையில் ஒரு சீட்டை வைத்துக் கொண்டு எதையும் ஜாமான் வாங்க வேண்டும் என்று அம்மா அனுப்பி பண்ணுறது. அந்த குழந்தை எடுத்து ஓடுது. ஓடிக்கொண்டிருக்கிற அந்த குழந்தை கடைக்குள் போவதற்கு முன்பாக கையிலே இருந்து ஒரு 200 ரூபாய் தாளை கீழே விட்டு வருகிறது. இவருக்கு 200 ரூபாய் தேவை. அந்த குழந்தை 200 ரூபாய் போட்டு கடைக்குள்ள போயிடுச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த 200 ரூபாய் பாக்கெட் வச்சுக்கிறாரு. 200 ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் வச்சோடனே கடையில் போய் விலை கட்டிகிட்டே வந்தவர் இந்த இடத்துக்கு வந்த பிறகு என்ன முடிவு பண்ணுறாங்க, நம்ம நினச்ச அந்த கோழிக்கறியை வாங்கிடுவோம், நம்ம நினச்ச அந்த நல்லெண்ணையை வாங்கிடுவோம், நம்ம நினச்சதுன்னு சொல்லிட்டு இந்த 220 ரூபாய்க்கு ஒரு லிஸ்ட்டை போட்டுருக்காரு. அந்த குழந்தை கடைக்கு போயிட்டு திருப்பி வைக்கும் போது திருப்பி வருது. அவங்க வீட்டிலேருந்து யாரோ ஒரு பெரியவர் வராரு. அந்த குழந்தைய திட்டிக்கிட்டே வராது. கடை வீதியெல்லாம் சுற்றுறாங்க. திருப்பி போயிடுறாங்க. இவர் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. போயிடுறாரா, கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் அந்த இடத்துலேயே உட்காந்துருக்காரு. இந்த முகமது அப்பாஸ் புத்தகத்தில் அவர் உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு இப்போ 2 ரூபாய் செலவு பண்ணலாமா வேணாமா? அவர் எடுத்தது யாருக்கும் தெரியாது. அந்த குழந்தையும் பார்க்கல, இந்த வீதியில் யாருமே பார்க்கவில்லை. எனவே 200 ரூபாய் அவருக்கு தேவை இருக்கிறது. ஆனால் அவர் பணம் வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த குழந்தை இருந்தாலும் அவருக்கு தெரியுது. இப்போ கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் கொடுக்காம வச்சிருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு தாய் அந்த குழந்தையை பெரிய குச்சியை நான் அடித்து கொண்டே அந்த வீதியை நிறுத்திட்டவரா அந்த பொண்ணு திருப்பி வருது, அழுதுகிட்டே வருது. இல்லைம்மா நான் வச்சிருக்கேன் கதறிக்கிட்டே வருது. இவர் பார்க்குறாரு. இவரோட குழந்தை ஞாபகம் வருது, இவரோட மனைவி ஞாபகம் வருது. அவர்கள் பசியோடு இருப்பார்கள், நோன்பு திறக்காமல் இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன செய்வதுங்கிற கவலை வருகிறது. ஆனால் இதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பதட்டமும் பரிதவிப்பும் ஏற்படுது. திருப்பி போய் சொல்லிடலாமான்னு தோன்றாரு. ஆனால் சொல்லவே இல்லை. அந்த குழந்தை அடிவாங்கிட்டே இருக்குது. அந்த அம்மா அடிச்சுக்கிட்டே கடைவீதிக்கு போய் கடையெல்லாம் சுற்றி பார்த்து திருப்பி போகிற பொழுது ஒரு சிவப்பு கார் ஆம்புலன்ஸ் மாதிரியான ஒரு வண்டி போகிறது. கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்குறாரு. அவர்கள் அந்த கடைவீதிக்கு போய் சுற்றி அந்த முக்கியத்துக்கு திருப்பி வருவது காட்டுக்கு ஒரு பணத்தை எடுத்து அவரை கீழே போட்டு அந்த குழந்தையை கை கட்டி போட்டு அம்மா இதெல்லாம் தெரியுது கணக்கு எடுத்து சொல்லி கொடுத்துறாரு. உடனே அந்த குழந்தை பார்க்கலாம். அந்த அம்மா அடித்த அம்மா வந்து இவ்வளோ நேரம் என் பிள்ளைய பொண்ணு அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சட்டென்று ஒரு தாய்க்கு ஒரு சின்ன குற்ற உணர்வு வரும் இல்லையா, நம்ம பிள்ளைய அடிச்சிட்டோம் வாரி அடிக்கணும் இல்லை சொல்லுங்க தப்பு பண்ணது யார்? முகமது அப்பாஸ் தான் தப்பு பண்ணது. ஆனால் அந்த தாயை தன்னை தப்பு பண்ணுறேன்னு சொல்லுது. தப்பே செய்யாத அந்த குழந்தையை தப்பு பண்ணிவிட்டேன்னு சொன்னது. அதற்கு பிறகு இவர் எழுந்து வருகிற போது அந்த பேக் கொடுக்க போகுதுன்னு சொன்னாங்க. அது ஒரு ஆம்புலன்ஸ். உங்களுக்கு மரண பயம் வருகிற பொழுது நீங்கள் ஆகச்சிறந்த நேர்மையாளராக மாறுவீர்கள் என்பது அதை தாண்டி வருகிறது. இந்த ஒரு சின்ன நுட்பம் இல்லையா, ஒரு விஷயத்தை ஒரு சம்பவத்தை பார்க்கிற பொழுது நாம் எப்படி பார்க்குறோங்கிறத பொறுத்து தான் நம்முடைய யோசனைகள் எல்லாமே மாறிட்டே போகும்.
இந்த சின்ன யோசனையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? அவ்வளோ செம்புல பெயர் ஏற்படுத்தி நம்ம யோசிச்சோம் இல்லையா? மேலே இருந்து கீழே வருது, கீழே இருந்து மேலே போகிறதுக்கு ஒரு உண்மை இருக்கு. கீழே இருந்து மேலே போகிறதுக்கு நன்றியில் ஒரு பாட்டு நின்ற சொல்ல நீடு தோன்று இனிய என்று என் தோல் விரிப்பு அறியலைன்னு ஒரு பாட்டு தமிழர் எழுதுல ரொம்ப அற்புதமான பாட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அகம் புறம் இது ரெண்டையும் நம்ம ஒரே பாட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எது அகம் எது புறம்புறன்னு சொல்லி விளக்க தேவையில்லை. ஏன்னா இத்தனை மணிக்கு மேலே இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்னா எல்லோரும் தமிழ் தான் இருப்பீங்க. அதனால அதில் சொல்கிறா நின்ற சொல்ல நீடு தோல் இனிய என்று என் தோல் விரிப்பு அறியலை. இது எதுக்கு சொல்கிறான்னா தோழி வந்து சொல்கிறா நீ அவன் நம்பிக்கிட்டே இருக்க, அவன் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஓகேவான்னு தெரியல, எனக்காவது விட்டு ஓடிடும் பார்க்கணும்னு சொல்லலாம். எப்போதுமே நல்ல தோழிகள் நம்ம அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு விட்டுட்டு ஓடணும்னு இருக்கா தானே, அதனால அவங்க சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அவள் ஒரு உண்மையான காதலி, ஆண்களை புரிந்த அற்புதமான மனுஷி. அவள் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது, ரொம்ப தங்கமான. ஏன்னா அந்த லட்சம் பேர் நம்ம கவிதை படித்த லட்சம் பேர் லவ் பண்ணாங்க, அந்த பூஸ்டி அதில் ஒரு ஆள் அவங்க அப்படியே ரொம்ப தங்கமானவர். எப்படின்னா நின்ற சொல்லுக்காக நிற்பார்கள். அந்த வார்த்தையை கவனிக்கிறேன். சங்கலுக்கு 2000 கொடுத்த தீமையை போல துறையை வந்து புதிய செய்யும். இந்த தாமரை கலந்தாது ஊதி தீவிசை சார்ந்து கொடுத்த தீமையை போலங்கிறதுக்கு ஒன்றும் அர்த்தம் ஒன்றும் பதட்டமடைய வேண்டிய அர்த்தம்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்றாங்கன்னா தாமரை கோயில் இருக்கக்கூடிய தேனை எடுத்துக்கொண்டு போய் சந்தன மரத்தில் இருக்கக்கூடிய பூச்சியை தேன் கொண்டியில் கட்டுகிறது இல்லையா ஒரு மண்ணு, அந்த மண்ணு மாதிரி ஆனவன் கீழே கிடந்ததை தூக்கி மேலே வைக்கிறான். அவனை போய் தப்பா சொல்றியம்மா அப்படியே தாமரை தேனை எடுத்து மேலே கொண்டு வைக்கிறதுனா நம்ம சொல்ற தாமரை உண்மையான தாமரை, இன்னொரு தாமரையில தேனெல்லாம் இருக்காது, அது வேறு வேறு இருக்கும். அது தெரிஞ்சு தாமரை. அப்போ இந்த தாமரை கைதாக ஊதி வீசி சார்ந்து கொடுத்த தீவிர போல உயர்வான ஒரு இடம் இல்லையா? இதை சினிமா பாட்டு இருக்கு. வாழ்க்கை படத்தில் 1970 வீட்டுக்கு பாட்டு கேட்கிறது. ஒரு குழந்தையாக மாறக்கூடிய மனம் இருக்கு, அந்த மனத்தை எப்படி வெளிப்படுத்துங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரெண்டே வரிதான், ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த சினிமா பாடலுக்குரிய மொத்த இலக்கணத்தையும் அந்த பாட்டில் சொல்லி இருப்பது போல எனக்கு தோன்றும். சின்ன சின்ன கண்ணு என்னதான் பண்ணலையோ கண்ணீருக்கும் தாமரையோ அந்த தாமரை இருந்ததால் அந்த தாமரை பற்றி ஞாபகம் வந்துச்சு. சொல்றாரு பால்மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நாடியிருந்தேன், பட்டாளை சுற்றுப்போல் பருவிருந்தேன், உன்னத்தை நாளையிலே என் வயது மாறலடா இப்படிலாம் வந்து கேட்கும். இதுக்கப்புறம் சொல்லிட்டே வருவார் இல்லையா? அதில் ரொம்ப எவ்வளோ ஒரு இருக்கக்கூடிய 2 சம்பத்துக்குள் அது வெளியே சொன்னால் 60 கூட்டக்கூடிய ஒரு சம்பவத்தை ஒரு செய்தியை 2வது சொல்வாரு. ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே விளைவது மலரையடா. இருவரின் துடிப்பினிலே விளைவது மலரையடா விளக்குவதை போடணுமா? தேவையே கிடையாது. அப்படி சொல்லிட்டு அது அடுத்தது சொல்ற பூக்கொண்ட நெஞ்சினிலும் உள்ளிருக்கும் பூமியடா, நன்றி கட்ட பூமியடா, நான் அறிந்த பாடமடா, பிள்ளை போல இருந்துவிட்டால் இல்லை கொடுக்கணும்டான்னு சொல்றாரு. இந்த நன்றி கட்ட மாந்தரடா, நான் அறிந்த பாடமடான்னு படிச்சோடனே எனக்கு வந்து நன்றி கட்ட மாந்தர்னு ஒரு குழந்தைய பாராட்டு பார்த்து போய் எழுதியிருக்காரு. இதெல்லாம் கண்ணதாசன் பெரிய கவியரசன் கூட ஒரு குழந்தைக்கு போகிற பேராட்டில் போய் நன்றி கட்ட மாந்தரடான்னு சொன்னோம்னா அதுக்கு கதை சீக்வன்ஸ் இருக்கிற எழுதியிருக்காரு. இது ஏன் இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு படிச்சுட்டு இந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன் நான். அதுக்கு பிறகு பஞ்சதந்திர கதை இல்லையா? அந்த பஞ்சதந்திர கதையில் நன்றி கட்ட மனிதன் ஒரு கதை. அந்த கதையை படிச்ச பிறகு இந்த பாட்டோட அர்த்தமே எனக்கு மொத்தமாக புரிந்தது. அந்த பாட்டு என்ன, அந்த கதை என்னன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. வீட்டில் வழக்கமான மனைவி சொல்ல அந்த காலத்தில் அந்த மனைவி வந்து என்ன அப்படியே இருக்க நீ வீட்டு கடைகளையும் போவாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய யாருடைய எந்த ஆணையும் குறைச்ச முடியாது. ஏன்னா எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கிறது. அதனால இங்கே யாரும் எல்லாரும் பொறுப்பான கணவன்மார்கள் தகப்பன்மார்கள். அதனால இப்போ இங்கே இருக்கிற ஆண்கள் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வச்சுக்கோங்க. ஒரு வேலையை செய்ய வீட்டில் வெட்டியாக இருக்கிறீங்க, அம்மா திட்டுது, மனைவினா திட்டுறது இல்லையா? திட்டுச்சு அம்மா இவன் என்ன பண்ணுறான், கடுப்பாக கிளம்பி காட்டுக்கு போகிறோம். காட்டுக்கு போய் ஏதாவது தேடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பயங்கர தாகம் எடுக்குது.
அந்த பக்கம் பார்த்தா ஒரு பாலம் கிணறு இருக்கு. சரி இந்த கிணத்துல நம்ம தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு எட்டி பார்த்தாக்க கிணத்துக்குள்ள இருக்க ஒரு 4 அவைய குரல் வருது. ஒரு புலியோட குரல், ஒரு சிங்கத்தோட குரல், ஒரு பாம்போட குரல், ஒரு மனிதனோட குரல். 4 குரல் வந்து எங்களை காப்பாற்ற 4 ஒரே மாதிரி இருக்கிறாங்க. மரணம் வரும்போது எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கத்துது. இப்போ என்னன்னா எட்டி பார்த்த உடனே வந்து பார்ப்ப ஒரு மனிதன் தான் அவங்க எல்லாருமே தெரிஞ்சது. அங்கே உள்ள ஒரு மனிதனும் இருக்கும். உடனே அந்த புலி சொல்றது சரி காப்பாற்றி அந்த மேலே தூக்கி விட்டு உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அந்த புலி சொல்லுது. புலி இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப வியப்போட பயத்தோட பார்க்குறப்போ இந்த புலி சொல்லுது, எனக்கு தீங்கு செய்யறவங்க தான் நான் பண்ணுவேன், என்னோட வழியில் கொடுத்து வந்தவங்க தான் பண்ணுவேன், எனக்கு உதவி செய்யறவங்க ஒருபோது நான் உதவி பண்ணேன், அதனால என்னை காப்பாற்றுன்னு சொல்லுது. இந்த புலி எந்த புலிங்கிறது நீங்கள் மனசில் புரிஞ்சுருக்கீங்க. உடனே அந்த புலியை காப்பாற்றிடுவாங்க. ஒரு குழந்தை அந்த குழந்தை சொல்லுது, என்னையை காப்பாற்றுறேன், புலியவே காப்பாற்றுறேன், என்னை காப்பாற்றுன்னு சொல்லுது. நான் சொன்னேன் மனதான் ஒரு நிலையிலான மனசுடையாச்சு உடனே என்னை காப்பாற்றிருக்காங்க. நீயே நிலையிலான தான் உங்களை சொல்லி நானும் வந்து என்னை காப்பாற்றுறேன். திருப்பி பாம்பு சொல்லுது. பாம்பு சொன்னோடனே இவங்களை பயம் அதுதான் நம்ம காப்பாற்ற மாட்டேன், எந்த நேரத்தில் உடம்பு கத்திடுவேன். நம்ம காக்க வரும்போது புரிஞ்சுக்கலாம். குரங்கு கூட நம்ம பிராண்டி வரும்போது தெரிஞ்சுக்கலாம். பாம்பு வரும்போது தெரியாது, நம்ம காப்பாற்ற மாட்டேங்குது. இல்லை நீங்க காப்பாற்று, உன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கும்போது நீ என்னை காப்பாற்றுன்னு சொல்லுவேன். சரி பரவாயில்லன்னு சொல்லி ஒரு பாம்பையை காப்பாற்றலாம். அந்த 3 மேலே வந்து சொல்றது ஒரு மனுஷன் அவனை மட்டும் காப்பாற்றாது. பயங்கரமான அந்த 3 பேர் தான் எல்லாரும் அது மாதிரி மனுஷனுக்கு இவனுக்கு என்ன கோவம் இருக்குன்னா என்ன 3 பேரை சேர்த்து வேணும்னு சொன்னாலுமே அவன் மனுஷன் தான். நான் ஒரு மனிதன், கிடத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன், அந்த மனிதனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கேன், நான் எப்படி காப்பாற்றாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரை கேட்டோன்னே, நீ வில்லங்கத்தில் மாட்டிக்காத, தயவு செய்து நீ அந்த மனுஷனை மட்டும் காப்பாற்றாத, உனக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது யோசிச்சு பார்ப்பான். நம்மளே வீட்டு ஒன்று குறைஞ்சாங்க, இன்னொன்று பாவம் நம்ம மாதிரி எப்படியோ பிறந்தப்பட்டிருக்கா படிக்கிறதுக்காக வந்து கவுண்ட் காம்பளம் இருக்கு, அதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு காப்பாற்றுறான். காப்பாற்றணுன்னே அவன் குரங்கு பாம்பு புலி 3 பேரும் இருக்கிறாங்களா. புலி சொல்லுது, இன்னொரு குடும்பத்தில் இருக்குது, இது மாதிரி ஒரு பகை, அந்த பகையில் தான் நான் இருக்கிறேன், உனக்கு ஏதாவது தேவைன்னா என்னை வந்து பாருங்க. குரங்கு அதே மாதிரி சொல்லுது, அதில் ஒரு நீர்வீழ்ச்சி தெரியுது, அந்த நீர்வீழ்ச்சியில் தான் நான் இருக்கிறேன், நீங்கள் வந்து ஏதாவது பாம்பு சொல்லுது, உனக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் நினச்சாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுது. மனுஷன் சொல்கிறான், நானும் உங்களுக்கு எப்போ உதவியாக இருக்கேன், உயிரியை நீ காப்பாற்றிருக்கேன், அது மட்டும் இல்லை நான் வந்து தங்க மணின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன், தங்கம் சரியாக இருக்கா இல்லையான்னு இடம் போட்டு ஆபரணங்கள் செய்யக்கூடிய ஒரு குழந்தையை சேர்ந்தவன். அதனால் உனக்கு ஏதாவது அந்த மாதிரி உதவி தேவைப்படுச்சுன்னா நீ என்னை வந்து பார்க்கலாம்னு சொல்லி சரின்னு சொல்லி முடிஞ்சிச்சா. முடிஞ்சதுக்கு பிறகு தண்ணியெல்லாம் கழிச்சுட்டு திருப்பி வரான். திருப்பி வரும்போது எப்போ உதவி செய்யணும் எதிர்பார்த்துவோம். நான் முன்னாடியே சொன்னேன், ஈகை ஒப்புறவுங்க இந்த எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக சொல்லிட்டார். வரிய வரப்பு இருக்கிறதே ஈகை, மற்றவையெல்லாம் புதிய எதிர்ப்பினை ஒரு குரல் ஒப்புரவாளர்கள் சொல்லியிருப்பார். அது இன்னும் பிரமாதமான அது நான் பின்னாடி சொல்றேன். என்னன்னா அதுதான் விஷயமே இருக்கு. ஒட்டது எல்லாம் உயிர் வாழ்வான், மற்றதெல்லாம் செத்தால் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டது அறிவான் உயிர் வாழ்வாங்கிறது என்னை கூடவே உன்னை எவன் உணர்கிறானோ அவன் செத்தவன் சமம். அப்படியாக இருக்கக்கூடிய இந்த மனித சமூகத்தில் திரும்பி வருகிற பொழுது செய்த உதவியாக எதிர்பார்த்து சரி எல்லாரும் வந்து பார்த்துட்டு போக சொன்னாங்கல்ல, நம்ம உயிரை காப்பாற்றிருக்கோம், இப்போ அவங்க உயிரோடு இருக்காங்கன்னா ஒரு நலன் சார்த்துக்கு போகணும். முதல்ல குரங்கிட்ட போனோம். குரங்கிட்ட போனோடனே இருக்கிற வசதி வந்து ரொம்ப சரி ரொம்ப சந்தோஷம், உயிரை காப்பாற்றிட்டேன், என்னால் படத்தில் கொடுக்கணும். மறுபடியும் வேறு ஏதாவது வேணும்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய படங்களை எழுதுன்னு சொல்லி நான் போய் ஒரு பரிசு தரேன் அப்படின்னு சொல்லி அவன் மகிழ்ச்சி நம்ம காப்பாற்றி அவரை மட்டும் பேசும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த புலிகிட்ட போகிறோம். புலினோடனே ரொம்ப சந்தோஷம், காப்பாற்றினேன், உனக்கு ஏதாவது கொடுக்கும் கூட எனக்கு ஆசையாக இருக்குது. நான் வந்து இந்த பாலக்கடத்தில் வருவதற்கு முன்னாடி என் கையில் வந்து ஒரு தங்க சங்கிலி கிடைச்சிருக்கு. அந்த தங்க சங்கிலி உனக்கு கொடுக்குறேன், உங்கள் வீட்டில் வந்து உங்கள் மனைவிக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா உங்கள் வீட்டோட துரத்திக்கிறாங்க, துரத்தின எல்லாருமே சங்கிலியோடு போனீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துடலாம். புலி கொடுத்துருது. இவன் அந்த தங்க சங்கிலி கையில் வச்சுக்கிறான். தங்க சங்கிலி கையில் வச்சுக்கிட்டு
அடுத்து என்ன பண்ணால் இந்த சங்கிலி எவ்வளோ பொருளானோ இது எப்படி செஞ்சுருக்காங்க செக் பண்ணுறதுக்கு ஒருத்தரங்கல்ல அவன் தான் ஒருத்தர் கிணத்துல இருந்து நம்ம காப்பாற்றிருக்கோமே அவன் நகையை பற்றி நல்லா தெரிஞ்சுவேன் அவர்களை பற்றி நல்லா தெரிஞ்சுவேன். அண்ணன் அப்துல் கேக் கூட நகையை வாங்க பண்ணுறாரு. இது அவரை சேர்த்து கிடையாது. நான் ஏதோ அவர் நினைச்சு சொன்னேன் அவரே நினைச்சு போகிறாரு. என்ன பண்ணுறேன் நேராக போய் அவனுக்கு இந்த மாதிரி எனக்கு புள்ளி கொடுத்துச்சு. இதை சோதிச்சு என்னோட மதிப்பு சொல்லு இது என்ன பண்ணலான்னு சொல்லு அப்படின்னா மனசு கேட்கணும். அவன் பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ரொம்ப வெளியே வருது. அது மட்டும் இல்லை இது ஒரு புதிய மதிப்பு சொல்லணும்னா நீங்கள் உட்காந்துருக்கணும். நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச விசாரிச்சு வரேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நேராக அங்கே இருக்கக்கூடிய போய் ராஜா என்ன சொல்கிறான், ராஜா இப்போ தங்க சங்கிலி உங்களை காணாம போகணும் நீங்கள் சொல்லி அப்படின்னு புரியல. அது இப்போ வந்திருக்கு. கிணத்துல இருந்து தூக்கணும் அவன் கையில் இருந்துச்சு அவன் தான் திடீர்னு சொல்லிட்டு ராஜா என்ன சொல்லிட்டான். நன்றி கிட்ட உடனே நான் இருந்த படம் மந்திரி உடனே ராஜா என்ன சொல்கிறார், ராஜா சொல்ல புளி கொடுத்துச்சா நேரத்தை கதை புளி உணவு கைது கொடுத்துச்சா அப்படின்னு யாராவது நம்பர் மாதிரி இருக்கா அதெல்லாம் இல்லை ஒன்றும் கைது பண்ணுறேன்னு சொல்லி கைது கட்டி போட்டேன். கட்டி போட்டோன்னே இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பேசாமல் நம்ம இருந்தோம். இந்த புளிக்கு உதவணும் தங்க சங்கிலியை கொடுத்துச்சு, உரங்கை காப்பாற்றணும் பழங்களை கொடுத்துச்சு, இந்த மனுஷனுக்கு உதவி பண்ணி நம்மளை மாட்டி விட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாக்கி பாம்பு இருக்கு இல்லையா, சரி பாம்பு நினச்சி பார்க்கணுன்னே பாம்பு நினச்ச உடனே வந்துருச்சு. ஏன்னா அது சொல்லியிருக்கல இருக்குங்க. உடனே வந்து இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னோடனே பாம்பு சொன்னிச்சு மட்டும் பதட்டப்படாத, நான் போய் உன்னை எப்படி விடுதலை பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதனால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் போய் ராணியை கடிச்சிடுறேன். ராணியை கடிச்சா என்னோட விஷம் கொடுத்து ராணி உடம்புல ஏறிடும். ராணி உடம்புல ஏறிடுச்சுன்னா ஊரில் இருக்கிற மந்திரவாதிகள் மருத்துவர்கள் மொத்த பேரும் கொடுத்தவங்க காட்டுவாங்க. யாராலையும் அந்த விஷத்தை முடிக்க முடியாது. அப்போது ராணியை நீ கொட்டினா இந்த விஷம் முடிஞ்சிடும் நானே சொல்லிடுறேன். யாரும் கேட்பாங்க, அந்த நேரத்தில் நீ வந்து அதை செஞ்சுருக்கேன்னு சொன்னான். சரி நோய் ரொம்ப நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொன்னேன். ராணியை கட்டிட்டு மந்திரவாதிகள் பார்க்குறாங்க. அதனால அப்போ இவன் சொல்கிறான், கைதியாக இருந்தால் கூட என்னால் அந்த விஷத்தை நீக்கிற முடியும், நான் தொட்டது அந்த விஷம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அதே மாதிரி அப்படின்னோடனே ராணியை வந்து ஒரு சாதாரண கைதி எப்படி தொட முடியும்? தொடலாம். எப்போ தொடலாம்? ஏதாவது ஆபத்தில் இந்த மாதிரி ராணிக்கு பாம்பு வந்துச்சுன்னா தொடலாம். உடனே அதே மாதிரி தொடலாம். ராணிக்கு விஷம் துணிகள்லாம் நீங்கள் வந்து சரியாகிட்டு உடனே என்ன ஏற்படும்போது இந்த பாம்பு உதவி வச்சு சரியாக சொல்லலாம். அதுக்கு பிறகு இந்த உதவி செய்த மனிதனுக்காக போட்டு கொடுக்காம விட்டாங்க. அவனை கூப்பிட்டு அந்த ஜெயிலில் உள்ள போட்டு இவனை விடுதலை பண்ணிட்டாங்க. நம்ம உதவி செய்கிறவன் நம்ம எப்பெல்லாம் தவறு செய்கிறானோ அவனே ஒரு கட்டத்தில் உள்ளே போய்